கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை உங்களை இந்த நாளில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் சமாதானமாய் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலே தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல வசனத்துக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். உபாகமம் 7:15 கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவா. ஆமென். பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வாதமான நாளிலே கர்த்தருடைய வார்த்தை தேவ பிள்ளைகளுக்கு சகல நோய்களையும் மாற்றுவார் என்று வருகிறது. ஆமென். அநேகர் அநேக விதமான நோய்களை சுமந்து கொண்டிருக்கும் போது, நோய்களுக்குள்ளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கும் போது எண்ணுகிற எண்ணம் என்ன என்றால், இந்த நோயிலிருந்து என்று விடுதலை கிடைக்கும், இந்த நோயின் வலியிலிருந்து எப்போது விடுதலை கிடைக்கும், எப்போது இந்த நோயிலிருந்து நான் வெளியே வருவேன் என்று எல்லாரும் விருப்பப்படுகிற காரியம். நோய் இல்லாத வாழ்க்கை ஆரோக்கியமான வாழ்க்கை. பணம் இருந்தாலும் நோய் இருந்தால் நிம்மதி இல்லை, வீடு இருந்தாலும் நோய் இருந்தால் நிம்மதி இல்லை, அந்தஸ்து இருந்தாலும் நோய் இருந்தால் சந்தோஷம் இல்லாத ஒரு நிலைமை. நல்ல உணவு புசிக்க முடியாது, எல்லா இடங்களுக்கும் செல்ல முடியாது, எல்லாரையும் போல பழக முடியாது, எல்லாரையும் போல உற்சாகமாய் எந்த ஒரு காரியத்திலையும் ஈடுபட முடியாத ஒரு நிலைமையில இந்த நாட்களில் அநேக ஜனங்கள் இருக்கும்போது கர்த்தருடைய வசனம் சொல்லுது, சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்கு, அவர் விலக்குவார் என்று சொல்லப்பட்டது. நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். எப்படிப்பட்ட வியாதியா இருக்கலாம், உடல் சோர்வு இருக்கலாம், என்ன மாதிரி வியாதி இருந்தாலும், எல்லாராலும் கைவிடப்பட்ட வியாதியா இருக்கலாம், சுகம் உண்டாகாது, இனி ஆரோக்கியம் உண்டாகாது, இனி நன்மையான பலன் உள்ள ஒரு வாழ்க்கையை காண முடியாது, எந்த நிலைமையில இருக்கிற வியாதியா இருந்தாலும் இந்த நாளில ஏசப்பாவுடைய வார்த்தை வருது, வியாதியை விலக்கு. எப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க இருந்தாலும் இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண, ஆண்டவரே, இந்த வியாதியோடு நான் வாழ விரும்பவில்லை, இந்த வியாதி என் குடும்பத்துக்குள்ளே இருக்க நான் விரும்பவில்லை. ஏசப்பா, எனக்கு ஒரு சுகத்தை தாரும், ஆரோக்கியத்தை தாரும். நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியாக எங்களை விட்டு, எங்க வீட்டை விட்டு, என் குடும்பத்தை விட்டு, என் பிள்ளைகளை விட்டு இந்த வியாதியை மாற்றி போடு. ஒரு சிறு புண்ணாக இருக்கலாம், இல்ல பெரிய ஒரு வியாதியா இருக்கலாம், எது இருந்தாலும் ஆண்டவரே, இந்த நாளிலே ஒரு பரிபூர்ண சுகத்தை தார். என்னால் முடியாது என்று நம்ம ஆண்டவருடைய கரத்தில் நாம் சரண்டர் ஆகும் போது கர்த்தர் நமக்கு வியாதியிலிருந்து விடுதலை தருவார். இந்த வசனம் இந்த நாளில் சொல்லுது, உங்களை விட்டு விலக்குவார். ஆமென். எந்த வியாதி இருந்தாலும் இந்த நாளில் என்ன ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை தருவார். வியாதிகள் தேவ பிள்ளைகளை சீண்டாதபடி கர்த்தர் விடுதலையாக்கி காப்பார். ஒருவேளை வியாதியின் அனுபவத்தோடு இருக்கிறீர்களா, அவரை நோக்கி பாருங்கள், கர்த்தர் வியாதிகளை மாற்றி போடுவார். வியாதியின் உள்ளே நம்ம காணப்பட்டாலும் கர்த்தருடைய பலன் நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கும். அநேகர் விழுந்து போவார்கள், அநேகர் சோர்ந்து போவார்கள், அநேகர் தள்ளுண்டு போகிறதை நாம் பார்க்கும்போது பயந்து விட வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு துணையாயிருந்து எல்லா வியாதியிலிருந்து உங்களுக்கு விடுதலையை தந்து அவர் மீண்டும் எழுந்து நிமிர்ந்து நிற்கும்படியான ஒரு ஆரோக்கியத்தை, ஒரு சுகத்தை இந்த நாளில் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில தருவார். ஒரு புதிய ஆரோக்கியம் உண்டாகும், புதிய சுகம் உண்டாகும், புதிய பலன் உண்டாகும். விசுவாசத்தோடு இந்த நாளில் எழுந்து புறப்படுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.